பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற காரியம் விசுவாசம் வந்த பின். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். நமக்குள் விசுவாசம் வந்துவிட்டது. விசுவாசம் வந்த பின்பு நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது, நம்முடைய கிரியைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே நாகமானை குறித்து நம்ம தியானித்தோம். நாகமானுக்குள் விசுவாசம் வந்த பின்பு அவர் வாயில் வந்த வார்த்தை, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனே தேவன், வேறு ஒரு தேவன் இல்லை என்பதை கண்டுகொண்டேன். வானத்திலும் பூமியிலும் வேறு தேவன் இல்லை. ஆனபடினாலே இனி கர்த்தருக்கே அல்லாமல் வேறு யாருக்கும் நான் சர்வாங்க தகனங்களை செலுத்த மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு அவருடைய நாட்டுக்கு அவர் புறப்பட்டு போனார் என்பதை நம்ம நேற்றைய தினத்தில் வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு மனிதனை நாம் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு மிக முக்கியமான காரியம். விசுவாசம் வந்த பின்பு அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 11:7 நான் வாசிக்கிறேன் பாருங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அப்படின்னு போட்டிருக்கோம். கீழே சில வார்த்தைகள் இருக்கும். முக்கியமான வார்த்தை என்ன? வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே நோவா. இப்போ நோவாவுக்குள்ள விசுவாசம் இருக்கு. நோவாவுக்குள்ள விசுவாசம் வந்துட்டு, அதுலேயும் குறிப்பாக என்ன விசுவாசம்? மழை வரப்போகுது, உலகம் அழிய போகுது. மழை வரப்போகுது, உலகம் அழிய போகுது. இந்த விசுவாசம் அவருக்குள்ளே வந்துட்டு, கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் விசுவாசிட்டார். ஓகே, அப்போ விசுவாசம் வந்த உடனே பைபிள் சொல்லுது அவர் பயபக்தி உள்ளவராய் மாறினாராம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துட்டு, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது, நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, நீங்கள் விசுவாசி ஊழியக்காரன், நீங்கள் விசுவாசி என்கிற பேர் எடுத்திருக்கீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய காரியம் என்ன? ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், விசுவாசம் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்? பைபிள் சொல்லுது அவர் பயபக்தி உள்ளவராய் மாறினாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசி நாட்களில், கடைசி மணித்துளிகளில் வாழ்கிறோம். நமக்கு தெரியும், நாமளும் விசுவாசிக்கிறோம். எப்படி? இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாரு. அது மட்டுமா? அவர் சொன்னார் இல்லையா, அதாவது நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களையும் நடக்கும்னு போட்டிருக்கு. இப்போ மனுஷகுமாரனுடைய வருகைக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்குது. நோவாவின் நாட்களில் நடந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? பயபக்தி உள்ளவங்களாக இருக்கணும். அப்படி பயபக்தி உள்ளவங்களாக இருந்தோம்னா மற்றவங்க செய்கிற தப்பை நம்ம என்ன செய்ய மாட்டோம். நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை நம்ம கண்டிப்பாக வாழ்வோம். ஏன்னா நோவா பயபக்தி உள்ளவர் ஆனார்னு போட்டிருக்கு. ஒரு மனிதனுக்கு உண்மையாகவே ஆண்டவர் மேலே பயபக்தி இருந்துச்சுன்னா மற்றவங்க பண்ணுற தப்பை அவங்க பண்ண மாட்டாங்க. நான் ஒரு சின்ன காரியத்தை வேதனையோடு சொல்கிறேன், கவனிங்களாம். இந்த கடைசி நாட்களில், கடைசி மணித்துளிகளில் கொஞ்சம் யோசிங்க. ஊழியர்களை யோசிங்க, விசுவாசிகளை யோசிங்க, ஊழியங்கள் நடக்கிற முறைமைகளை பாருங்கள். அதாவது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் இல்லாத அளவுக்கு இந்த நாட்களில் ஊழியங்களில் போலித்தன்மை பெருகி இருக்கிறது. ஊழியக்காரங்க கிட்ட போலித்தன்மை பெருகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சொல்கிறேன், நல்ல மேடைகளை போட்டு, கலர் கலராக லைட்டு போட்டு, அதில் பெண் பிள்ளைகளை தலைவிரி கோலமாக நிறுத்தி, நல்ல ஆட்டம் பாட்டம், கலர் கலராக லைட் போட்டு, அதில் புகை போட்டு, இது எல்லாம் தேவ பக்தியின் அடையாளமா? பயபக்தி உள்ளவங்க அப்படி செய்வாங்களா? நல்லா கவனிங்க. அந்த காலத்தில் சர்ச்சுக்கு வந்தால் நேர் முழங்காலில் நிற்பாங்க, ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க, குழந்தைங்க கூட பேசாது. அது மட்டுமல்ல, சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா முக்காடு போடுவாங்க. இன்றைக்கி யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி அந்த முக்காடு போடக்கூடாதுங்கிறதுக்கே ஒரு பிரசங்கம் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்குது. பயபக்தி போயிருச்சு. ஒருவேளை வெளியரங்கமாக இந்த மாதிரி சில காரியங்கள்னாலும் உள்ளான வாழ்க்கையில் ஒரு பயபக்தி இருக்கும். நான் முதல்ல சொன்னது போல் மற்றவர்களைப் போல வாழாமல் தன்னை காத்து கொள்வாங்க. தன்னை காத்துக்கிறது. பைபிள் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, வசனம் அழகாக போட்டு யாக்கோபு சொல்கிறாரு, என்ன தெரியுமா சொல்கிறாரு? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தை அவங்கள விசாரிக்கிறதும்
உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்றது தான் தேவனுக்கு முன்பதாக சுத்தமான மாசில்லாத பக்திங்கிறாரு. அப்போ நம்ம பக்தி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிங்க. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் உண்மையான பயபக்தி உள்ள கிறிஸ்தவர்களாக வாழணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், பயபக்தி உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா மற்றவங்க செய்கிற தப்பை நீங்கள் செய்ய மாட்டீங்க. மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அப்படி வித்தியாசப்படுத்தி வாழ்கிறவன் தான் பயபக்தி உள்ள கிறிஸ்தவன். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். யோனா சொன்ன ஒரு வார்த்தை, யோனா திசை மாறி வழி மாறி தான் போவார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை விட்டு விலகி தான் போவார். ஆனால் கடல் கொந்தளிக்கிறது, கப்பல் அசைகிறது, கேட்குறாங்க நீ யார் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா யோனா மேலே தான் சீட்டு விழுது, யோனா மேலே சீட்டு விழுது, நீ யாருன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார் தெரியுமா? அந்த வார்த்தை எவ்வளோ ஒரு பயங்கரமான வார்த்தை தெரியுமா? நான் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். என்ன வார்த்தை? நான் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். யோசிச்சு பாருங்க, அவர் செஞ்ச தப்பு தான். ஆனால் அந்த வார்த்தை பாருங்க, நான் அவற்றை பயபக்தி உள்ளவன். அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு சொல்லணும், நான் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். நீங்கள் உண்மையாகவே பயபக்தி உள்ளவங்கன்னா மற்றவர்கள் செய்கிற தப்பை செய்ய மாட்டீங்க, பாவத்துக்கு ஒத்து போக மாட்டீங்க. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க. அப்படி வாழ்ந்தால் சொல்லலாம் உண்மையிலே நீங்கள் பயபக்தி உள்ளவங்க. ஏன்னா பயபக்தி உள்ளவங்க ஒரு நாளும் தேவ திட்டத்துக்கு விரோதமாக, வேத வசனங்களுக்கு விரோதமாக ஊழியமும் செய்ய மாட்டாங்க, வாழவும் மாட்டாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு ஆளை பார்ப்போம். God bless you.